மூவி ஸ்நாக்ஸில் இந்த வாரம் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆன் டியூட்டி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னலில் வந்திருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரக் கும்பல் செயின் ஸ்நாச்சிங் பண்ணி அதில் வர அமௌண்ட்டை எடுத்து ட்ரக்ஸுக்கு செக்ஸுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அவங்க ஒரு தனி வேர்ல்டில் இருக்காங்க. அவங்கள எப்படி போலீஸ்காரங்க பிடிச்சாங்க, அவங்க இந்த கதைக்கு என்ன சம்பந்தம், இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூப் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜித்து அஷ்ரஃப்னு ஒருத்தர் நியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இந்த படத்தை ஒரு நியூ டைரக்டர்ன்ற மாதிரியே தெரியல. அவரோட ஷார்ட் டிவிஷன் ஆகட்டும், மூவி மேக்கிங் ஆகட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆள் எடுத்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தோட ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஷஹீக் கபீர். ஷஹீக் கபீர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மலையாள படம் நயாட்டுக்கும் அவர் தான் ஜோசப்போ அவர் தான் ரைட்டிங் பண்ணது. இந்த படத்துல என்ன கிரைம் த்ரில்லர் ஜேர்னல்ல பண்ணாரோ அதே தரமா இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அவர் தான் இது ஒரு பில்லர்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நம்மளோட ஸ்டாரிங் பார்த்தீங்கன்னா குஞ்சக கோபன் பண்ணியிருக்காங்க, பிரியாமணி பண்ணியிருக்காங்க, வைசாக் நாயர் பண்ணியிருக்காரு, அடுத்து ஜெகதீஷ் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து இதுல முக்கியமா சொல்ல வேண்டியது, இந்த படத்தோட வில்லனா அந்த ட்ரக் கும்பல் தான். அந்த ட்ரக் கும்பலோட கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் பக்காவா இருக்கும். படம் ஸ்கெட்சா நல்ல ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் நல்லா இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு 4 பசங்க 2 பொண்ணுங்க பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் அவங்க கொண்டு போன விதம் நல்லா இதுவா இருந்தது, த்ரில்லாவும் இருந்துச்சு, நல்லாவும் கொண்டு போயிருக்காங்க அவங்க நடிச்சது. இந்த படத்துல ஒன்லைன்ல சொன்ன மாதிரி ஒரு ட்ரக் கும்பலை போலீஸ் எப்படி பிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த படம் ஓப்பனிங் சீன்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்மோட லெட்டரை எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த சூசைட் பண்ணும்போது அவர் கேமராவை பேன் பண்ணி காட்டுறாங்க. அப்போ இந்த ட்ரக் கும்பல் அங்க இருக்காங்க. இவங்க இந்த போலீஸ்காரருக்கும் இந்த ட்ரக் கும்பலுக்கும் என்ன சம்பந்தம், இங்கிருந்து படம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பிரசன்ட்ல காட்டுறாங்க. பிரசன்ட்ல காட்டும் போது ஒரு பஸ்ல வந்து செயின் ஸ்நாச்சிங் பண்றாங்க. அப்புறம் என்ன பண்றது, பஸ் அப்படியே ஸ்டேஷன் கொண்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அங்க ஒரு 2 லேடிஸ் மேல சந்தேகம் வருது. போலீஸ் அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. குஞ்சா கோபன் அவர் தான் ஹீரோ இந்த படத்துல, அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வராரு. அவர் என்னன்னா ஒரு இடத்துல செயின் அடமானம் வைக்கிறாரு. வச்ச இடத்துல கவரிங்னு சொல்றாரு. அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன் வராரு. இப்போ ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் வருது. அது ஒரு செயின் ஸ்நாச்சிங், இது ஒரு செயின் மேட்ரு என்னன்னு விசாரிக்கும் போது படம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த கவரிங் செயின் கொண்டு வந்தவர் அவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, அதனால கவரிங் செயின் வைக்கிறேன்னு சொல்றாரு. அங்கதான் அவர் என்ன பண்றாங்க, போலீஸ்காரங்க அவரை நம்பாம ஸ்ட்ரைட்டா ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுது, இப்போ அவர் பொண்ணு தான் இந்த டூப்ளிகேட் பண்ணிருக்கா அப்படின்ட்டு. அதுக்கடுத்து விசாரிக்கும் போது இல்ல நான் தான் பண்ணேன், இல்ல நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் மூலியமா இது பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து நான் சொல்றா. அந்த இடத்துல தான் போலீஸ் என்ன பண்றாங்க, நீங்க நாளைக்கு ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னா அவ போய் தூக்க மாட்டீங்கன்னா. இப்போ இந்த விஷயம் குஞ்சகோபன் ஹீரோவுக்கு வருது. ஹீரோ போய் பாக்குறாரு, அவ தூக்குல தொங்குறா. என்ன பார்த்தோன்னா ஒரு படபடப்புல என்ன ஆயிடுச்சு, இவருக்கு அப்படியே ரீகால் அப்படியே பிளாஷ்பேக் போறாங்க. பார்த்தா இவர் பொண்ணு தூக்கு போட்டிருக்காங்க. இப்போ இந்த 2 சம்பவமும் எப்படி ஒன்னாக்கப்படுது அப்படின்னு வர வர சீன்ல காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக் தான் நம்மளுக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் ரொம்ப என்கேஜிங்காகவும் கொண்டு போகுது. இந்த படம் ஸ்டார்டிங்ல அந்த பஸ் சீன்ல அந்த செயின் ஸ்நாச்சிங்ல இருந்து ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷனா கொண்டு போற விதமும் அதுக்கு அமைச்ச ஸ்கிரீன் பிளேவும் ரொம்ப என்கேஜிங்கா ஆடியன்ஸை ஒரு ஃபோக்கஸ்டா படம் பார்க்க வைக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து இந்த படத்துல என்னன்னா, இந்த ட்ரக் கும்பல் இருந்து ஒருத்தன் வந்து மாட்டுறான். அப்ப அவனை போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஹீரோ வராரு. ஹீரோ வந்து அவன் லேப்டாப்பை செக் பண்ணும்போது ஹீரோவோட பொண்ணை அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ட்ரக் கொடுத்து வீடியோ எடுத்து வச்சிருக்கான். அதை பார்க்கும்போது ஹீரோ கோவப்பட்டு அவனை சாவடிச்சிடுறாரு. அந்த பழிய வந்து ஒரு போலீஸ்காரன் எடுத்துக்கிறாரு. அந்த போலீஸ்காரன் சாவடிக்க இப்ப ட்ரக் கும்பல் என்ட்ரு ஆறாங்க. இப்போ இந்த இடத்துலதான் மிட் பாயிண்ட். இப்போ ஹீரோ ஒரு பக்கமும் ட்ரக் கும்பல் ஒரு பக்கமும் ஜாயின் பண்ற இடம் அப்படி பார்க்கும்போது செம்மையா இருந்துச்சு. அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் ஆகட்டும், அந்த ட்ரக் கும்பலோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே செம்மையா இருந்துச்சு இந்த மிட் பாயிண்ட் இன்டர்வல்ல. இப்போ இந்த ட்ரக் கும்பல் வந்து ஒரு வீட்டுக்கு வராங்க, அந்த போலீஸ்காரர் வீட்டுக்கு வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து விசாரிக்கிறாரு, நீங்க யாருன்னு. இல்ல நாங்க உங்க பொண்ணு கூட படிச்சோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அவர் ஒரு குரூப் போட்டோ கட்டி நீ யாருன்னு விசாரிக்கும் போது ட்ரக் கும்பல் அலர்ட் ஆயிடுறாரு. அலர்ட் ஆயிட்டு என்ன பண்றாங்க, லெமன் ஜூஸ் விஷத்தை வச்சு கொண்டுறாங்க. கொண்டுட்டு இப்ப இந்த நியூஸ் வந்து ஹீரோக்கு போகுது. ஹீரோ வந்து அந்த சீனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண விதமே சூப்பரா இருக்கும். ஏன்னா ஏதோ பார்த்தோம் வச்சோம் அப்படின்னு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இல்லாம அந்த சூழல், அந்த வீடு, அந்த ஆம்பியன்ஸை எப்படி
இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு ஒரு இதுவா காட்டியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ற சீனே சூப்பரா இருக்கும். அதுக்கடுத்து அவங்க வந்து கொலை பண்ற போனது ஒரு கும்பல்னு தெரிய வருது. இது ஒரு மர்டர்னு தெரிய வருது. தெரிய வந்தோம். இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது வில்லன் கும்பல் வந்து பெங்களூர்ல இருக்கிறாங்கன்னு நியூஸ் தெரிய வருது. இப்போ ஹீரோ வந்து பெங்களூர் சேஸ் பண்றாரு. அங்க ஒரு பொண்ணு மாட்டிக்கிறா அந்த கும்பல்ல. அந்த பொண்ணு சேஸ் பண்ணிட்டு போகும்போது அந்த சேஸ் சீனும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுல அந்த அதுக்கேற்ற மாதிரி கேமராமேன் ஒர்க்கும் சரி, எடிட்டரோட கட்ஸும் சரி ரொம்ப நேர்த்தியா இருந்துச்சு. இப்ப இந்த பொண்ணு சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பொண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுறா. இப்ப அவளை தூக்கி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு மார்ச்சுவரியில வச்சிருக்காங்க. இப்ப அங்கதான் வந்து ஒரு வில்லனும் அந்த போலீஸ்காரங்களும் நேருக்கு நேர் மீட் பண்றாங்க. அது ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி பண்ணது என்னடா படம் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஆகும்போது இங்க இருந்து படம் இன்னொரு இடத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து ஒரு ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட் பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப யதார்த்தமாவும் கொரியோகிராஃபி ரொம்ப நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் இங்கிருந்து அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. வந்து கில்ட்டி ஆயிருக்காரு. இப்ப இந்த கில்ட்டிக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு இந்த கதையை இங்கிருந்து மூவ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அந்த கவரிங் செயின் கொண்டு வர்றாள் ஒரு கண்டக்டர். அந்த ஒரு அவர் கண்டக்டர்ன்றதுனால இந்த கும்பல் அந்த அவர்கிட்ட வருவாங்க. இது எப்படின்னா இது வந்து ஒரு பஸ்ல நடக்குது இந்த சீனு. இந்த ஒரு போர்ஷன் வந்து இந்த இந்த படத்தோட மொத்த சீனுமே இந்த ஒரு பஸ்ல தான் ஆரம்பிக்குது. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேவே பாத்தீங்கன்னா ஒரு மிட் பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் போயிட்டு எண்டுக்கு வருவாங்க. அதுக்கடுத்து இந்த படம் வந்து இந்த ஒரு பஸ்ல தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. அங்கதான் ஒரு ஒரு அந்த கும்பல்ல ஒரு 3 பேர், 2 பொண்ணுங்க ஒரு பையன் ட்ரக்ஸ் வச்சுக்கின்னு அப்போ வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அவங்க ட்ரக்ஸ் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லும்போது வண்டியை நிறுத்துவாங்க. அப்போதான் இந்த சூசைட் பண்ண போலீஸ்காரர் வந்து இங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாரு. அப்போ அவர் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போவாங்க. அப்ப அவருக்கு வந்து இந்த பொண்ணுங்க மேல சபலம் ஏற்பட்டு இவர் அந்த போலீஸ்கார் வந்து இந்த பொண்ணுங்களை இது பண்ணும்போது தான் இவங்க வந்து இந்த கும்பல் இந்த ட்ரக் கும்பல் வந்து அந்த போலீஸ்காரங்களை தூக்கு போட வைக்கிறாங்க. அவராலேயே அவர் கையாலேயே எழுதி தூக்கு போட வைக்கிறாங்க. அதே பஸ்ஸுக்குள்ளதான் பிரியாமணியும் அவங்க பொண்ணும் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. இவரு அந்த பஸ் கண்டக்டரா இருப்பாரு. இப்ப இவர் போயிட்டு அந்த கண்டக்டர் விசாரிக்கிறதுனால அவங்க இவங்களை தாக்கும்போது இவர் போட்டு கொடுத்துட்டாருன்னு சொல்லி இருப்பாங்க. இவரை சாவடிச்சிருவாங்க. அப்பதான் இவருக்கு தெரிய வரும் இவர் நமக்காக தான் வந்து பண்றாரு. இவர் இதுக்காக தான் நம்ம பொண்ணுகிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் அந்த விசாரணை சொல்ல வந்தாருன்னு அப்பதான் அவர் உணர்வாரு. ஆனா அது இறந்துறாரு. அதுக்கடுத்து பிரியாமணியும் இவருக்கு இந்த மாதிரி ஆனா அவரும் டைவர்ஸ் கேஸுக்குன்னு ஒரு அப்ளை பண்ணுவாங்க. அப்போ வந்து பிரியாமணிக்கு இந்த போட்டோவை காட்டுவாரு. அப்பதான் பிரியாமணி ரியலைஸ் ஆவாங்க. ஓகே இவருக்கு இதுன்னு அந்த ஒரு ட்ரக் கும்பல் தான் நம்ம அப்போ அந்த சீன் தான் ரொம்ப இதுவா இருக்கும். அதுக்கடுத்து படம் டுவார்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அந்த ஜெயசூர்யாக்கே உண்டான ஒரு சிரிப்பு ஒன்று இருக்கும். அதை போட்டு படத்தை ரொம்ப அழகா கொண்டு போய் ஒரு கிரைம் டிராமா த்ரில்லர் பேஸ்ல கொண்டு போய் முடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல மெயினா பேசப்படுறது வந்து கேமராமேன் ஒர்க்கு, அதுக்கடுத்து எடிட்டர், அதுக்கடுத்து வந்து இந்த படத்தோட ரைட்டர். இந்த 3 பேரும் சூப்பரா படத்தை கொண்டு போயிருக்காங்க. இது அதுக்கடுத்து இந்த டைரக்டர், மியூசிக் டைரக்டர், இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் சும்மா பக்காவா இருந்துச்சு. இந்த படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. பாருங்க. டைம் த்ரில்லர் மூவி பிடிக்கிறவங்களும் இந்த படம் ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்து இன்னொரு மூவில சந்திப்போம். நான் உங்கள் வெங்கடேஷ். மூவி ஸ்நாக்ஸ் வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க.